உலக தமிழர்களுக்கு வணக்கம். அறிவாலய சொம்புகள், அறிவாலய அண்டாக்கள், அறிவாலய கொத்தடிமைகள், இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. அதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய 2 மீடியாக்களை அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி நமக்கு தலைப்பே அவர்களை பற்றி மட்டும்தான். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நாட்டோட இல்லை ஒரு மாநிலத்தோட சாபக்கேடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விஷயங்களை நாம் சொல்லலாம். ஒன்று ஆட்சியாளர்கள், ஊழல் அரசியல்வாதிகள். இன்னொன்று அதிகாரிகள், லஞ்ச லாவண்யத்தில் புரளக்கூடிய அதிகாரிகள். ஆட்சியாளர்களுக்காவது 5 வருடத்திற்கு ஒருக்க கடிவாளம் அப்படிங்கிறது மக்கள் கையில் கொடுக்கப்படும். தேர்தல் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கெல்லாம் 500க்கும் சாராயத்துக்கும் ஓட்டளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க தமிழர்கள். அப்படிங்கிறதால அந்த கடிவாளத்தையும் கூட விலை கொடுத்து வாங்கக்கூடிய வேலைகளை அரசியல்வாதிங்க செஞ்சிடறாங்க. மறுபக்கம் அதிகாரிகள், இவங்களுக்கு கடிவாளம் அப்படிங்கிறதே கிடையாது. எல்லா அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் லஞ்சத்தாலேயே வாழக்கூடிய அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இவங்களை 2 பேர்த்தையுமே தடுக்க வேண்டிய நபர்கள், இவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை பேசக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா பத்திரிகையாளர்கள். இன்றைக்கி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்கலாம் கூட பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கேன். நான் பத்திரிகையாளன் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நான் பத்திரிகையாளன்னு சொல்லிக்கவே மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் பார்க்கும்போது அந்த நாரப்பழப்பு நமக்கு வேணவே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுதுங்கிறதால நம்ம பத்திரிகையாளர்கள்னு சொல்லிக்கிறது இல்லை. இப்படி பத்திரிகையாளர்கள் அறிவாலயத்துக்கு 200-300 வாங்கிட்டு சொம்படிக்கிற வேலைகளை செய்யும்போது கோபம் வருதா இல்லையா? அப்படி கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய அறிவாலய சொம்புகள், அறிவாலய அண்டாக்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சர்வைவல் ஃபவுண்டேஷன், மதுபோதைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களை மீட்டெடுக்கக்கூடிய சிகிச்சை மையம், நல்ல முறையில் சிகிச்சை, நல்ல மருந்துகள், நல்ல சுவையான உணவுகள், யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் எல்லாத்தையுமே கொடுத்து மதுபோதையிலேருந்து மீட்டெடுக்கிறாங்க. உங்களோட நண்பர்கள் உறவுகள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரி, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் கேட்டுங்க. ஜீவா டுடேன்னு ஒரு ஊடகம் நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஊடகத்தோட செய்தியெல்லாம் பார்க்கும்போது வாயால் சிரிக்கிறதா இல்லை வேறு ஏதாவதுலையாவது சிரிக்கிறதா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்ரீமதி சம்பவத்தில் அப்படியே நேரில் பார்த்த மாதிரியே தினம் 4 வீடியோவை போட்டு நல்ல சில்லறை பார்த்த மீடியாக்கள் பல இருக்குது. அதில் இந்த மீடியாவும் ஒன்று. இந்த மீடியாவோட ஒரு கடைசி 10 வீடியோவோட டைட்டில் மட்டும் நான் கொடுக்குறேன் பாருங்கள். தமிழிசையை கண்டித்த அமித்ஷா, வெளிவராத அசிங்கங்கள், இது ஒரு டைட்டில். இதே ஒரு 5-6 வீடியோவுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தமிழிசைக்கு முக்கிய பதவி, டெல்லி அதிர்ச்சி ரிப்போர்ட். எப்படி ஒரு 10 வீடியோவுக்கு முன்னாடி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே தமிழிசைக்கு முக்கிய பதவி கொடுக்க போகிறாங்க, அதாவது அண்ணாமலையை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களா ஒன்று உருவாக்கிக்கிறது. இதில் மூத்த பத்திரிகையாளன், பீத்த பத்திரிகையாளர்னு யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு வச்சுட்டு வாய்க்கு வந்ததை வாந்தி எடுக்க வேண்டியது. இவங்களே போய் மோடிக்கிட்டே அமித்ஷாவிட்டு பதவி வாங்கி கொடுக்குற மாதிரியே பேசுவாங்க. தமிழிசைக்கு முக்கிய பதவி எப்படி இருக்குது பார்த்துங்க. டெல்லி ரிப்போர்ட்டான், டெல்லி இவங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுத்துச்சான். இதை யார் அவங்களுக்கு சொன்னால் சோர்ஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. இவங்களோட சுய இன்பம் அப்படின்னு தான் அதை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ணாமலையை அசிங்கப்படுத்தணும்னா தாராளமாக நேருக்கு நேர் படுத்திட்டு போகலாம். நான்லாம் அண்ணாமலையை திட்டணும்னா விமர்சன ரீதியாக வச்சு செய்வேன். நமக்கெல்லாம் கட்சி எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் கிளிப்பம் போட்டு நியாயம்னா அப்படி தான் பேசணும். ஆனால் கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழிசையை கண்டித்த அமித்ஷா, தமிழிசை அமித்ஷா, மத்திய அமைச்சர் அமித்ஷா மேடையில் இருக்கும்போது தமிழிசை போய் பேசுவாங்க. இப்படி கையை காமிச்சு பேசிகிட்டு இருப்பார். அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன பேசினார் அப்படின்னு அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். சத்தம் போட்டு பேசுனதே காதில் விழுவக்கூடாது அப்படின்னு தமிழிசையை குனிஞ்சு கேட்குறாங்க. அவ்வளோ மெதுவாக தான் பேசியிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே இவங்க தமிழிசையை பிடிச்சி அமித்ஷா கடிச்சு வச்சுட்டாரு அப்படிங்கிற ரீதிக்கு கதை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, மோடிக்கு இனி பேச தகுதி இருக்கா, ராகுலிடம் சிக்கிய பரமாத்மா. என்னையா உங்கள் உருட்டு? அதாவது ஒட்டுமொத்தமாக 34 கட்சி கூட்டணி சேர்ந்து 234 தொகுதியில் ஜெயிச்ச காங்கிரஸுக்கு இது வெற்றியாம். தனிச்சு 240 ஜெயிச்ச பிஜேபிக்கு இது தோல்வியாம். நான் கடைசியாக சொல்கிறேன், நான் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இந்த வீடியோ பேசல, கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழனை சீண்டிய மோடி, லட்சுமணன் சொன்ன பாயிண்ட்ஸ், இது கொஞ்சம் ஏற்றுக்கலாம். ஏன்னா இந்த PK பாண்டியன் அவர்களை பற்றி மோடி பேசின வார்த்தைகளில் நமக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. தமிழர்கள் பூரி ஜெகநாதர் ஆலயத்தையே போட்டு தள்ளிடுவாங்க, அங்கே உள்ள பொருட்கள்லாம் கொள்ளையடிச்சிடுவாங்கன்னு மோடி பேசுனது தப்பு, கடுமையாக விமர்சிக்க வேண்டியது. இந்த வீடியோவில் தப்பு கண்டு நம்ம சொல்ல முடியாது. மோடியை எச்சரித்த மோகன் பகவத், அதாவது RSS தலைவர் மோடியை எச்சரிச்சாராம். 6 மாசத்துல முடிஞ்சிருமா இந்த ஆட்சி, கவிழ்ந்துருமா.
இவங்களோட ஆசையெல்லாம் எப்படி பகிர்ந்துக்கிறாங்க பாருங்க, அரிப்புகளை எப்படி சொரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. 234 தொகுதிகளில் பாஜக 0. இது ஒரு தலைப்பு. அதாவது இந்தியா கூட்டணி ஜெயிச்ச 234 தொகுதியிலையும் பாஜக 0. அப்படி பார்த்தா பாஜக தனித்து நின்ற தொகுதி 240 வென்றாங்கல்ல, அதுல எல்லாத்துலயுமே இந்தியா கூட்டணி 0. என்னையா தலைப்பு வைக்கிறீங்க, என்னையா பேசுறீங்க வாய்க்கு வந்ததை வாந்தி எடுத்துக்கிட்டு. அதே மாதிரி பார்த்துங்க, 130 தொகுதிகளில் மறுவாக்கு எண்ணிக்கையா உத்தரவு போட்டார் ஜனாதிபதி. இவர் யூடியூப்ல இப்படி ஒரு டைட்டில் வச்சாங்கன்னா உடனே நாளைக்கே 130 தொகுதியை மறுவாக்கி பண்ணி கிழிச்சு தள்ளிடுவாங்க. 3 நாளில் 31 லட்சம் கோடி. சுரேஷ் கோபி துக்கடா, புயலே வீசப்போகுது. பார்லிமெண்டில் கச்சேரி இருக்கு, இந்தியா கூட்டணி வெயிட்டிங்கா. அவனுங்களே போண்டாதிங்கிறதுக்கு கேண்டீனில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ புயல் வீச போகுது, சுனாமி வர போகுதுங்கிறீங்க. யோ என்னையா இது, 120 சீட்டு 130 சீட்டு ஜெயிச்சுட்டு காங்கிரஸ் 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, 10 கட்சியை கூட்டணி வச்சுக்கிட்டு. அப்பெல்லாம் வீசாத புயல் இப்போ 2 கட்சியை மட்டும்தான் கூட்டணி வச்சிருக்காங்க. தேவைப்பட்டா திமுகவே தூக்கிட்டு போயிடுவாங்க, திமுக இறங்கிலும் போயிடுவாங்க. அன்னைக்கு மூஞ்சை எங்கே வச்சுப்பீங்க நீங்களாம் இந்த மாதிரி கேவலமாக வீடியோ போட்டுட்டு? அடுத்து பார்த்துங்க, மோடி 3.0 ஆரம்பத்திலேயே தடுமாற்றமா, பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்களாம் நம்ம சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் சேர்ந்து. எப்படி கொண்டு வராங்க பாருங்க. அதிமுக ஓட்டு யாருக்கு போச்சு? 40 தொகுதிகளில் கம்ப்ளீட் சர்வே. யாருக்கு வேணாலும் போயிட்டு போகுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அது அதிமுகவோட பிரச்சனையாச்சே. சரி, எதுக்காக இப்போ இவங்க ஃபுல்லாக பிஜேபியை விமர்சிச்சுட்டு அடுத்து அதிமுக விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, தினம் 4 கொலை நடக்குது. கூலிப்படையினரோட கொலை அப்படிங்கிறது மக்கள் வெளியில் வர அச்சப்படக்கூடிய நிலைமையில் இருக்கு. தினம் கொலை கொள்ளை. என்னைக்காவது இந்த ஊடகங்கள் பேசியிருக்காங்கன்னா பேசியிருக்காது. இப்படி திமுகவோட ஆட்சி அவலங்களை திசை திருப்பறதுக்காக தான் இவங்க பாட்டுக்கா. அமித்ஷா வந்து தமிழிசையை எச்சரிச்சார்னு ஒரு வீடியோ, தமிழிசைக்கு பெரிய பதவி வரப்போகுதுன்னு ஒரு வீடியோ. மக்களை பார்க்குறவனை பூரா டல்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, லூசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன வேணாலும் உளறி வைப்போம். திமுகவோட ஆட்சி அவலங்கள் வெளியிலேயே வந்துடக்கூடாது, நம்ம டைரக்டாக டெல்லி தான். இங்கெல்லாம் பேசுறதே கிடையாது. தமிழ்நாடு அரசியல்லாம் பேசுனா கழுவி ஊற்றி காரி துப்புற அளவுக்கு இங்கே 1008 விஷயம் இருக்குது. நீங்கள் வேணால் அந்த சம்மந்தப்பட்ட சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துங்க, ஒரு வீடியோ கூட இருக்காது. நம்ம சேனல்லையும் பார்த்துங்க, நான் அதிமுக விமர்சனம் பண்ணியிருப்பேன், திமுக விமர்சனம் பண்ணியிருப்பேன், பிஜேபி விமர்சனம் பண்ணியிருப்பேன், நாம் தமிழரையும் விமர்சனம் பண்ணியிருப்பேன். எல்லா கட்சியும் நாம் விமர்சனம் பண்ணியிருப்போம். ஆனால் குறிப்பாக இவங்க எடுத்தா பிஜேபி தான், இல்லைன்னா அதிமுக பிரிஞ்சிருச்சு, வேலுமணிக்குள்ள உள்குத்து, இப்படியே தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. திமுகவை பற்றி பேசவே மாட்டாங்க. இந்தியாவையே கிடுகிடுக்க செய்த ஜாபர் சாதிக் மேட்டர் இவங்க யாராவது பேசியிருக்காங்களா? பேசவே மாட்டாங்க. ஏன்னா திமுக ஓனர் கோச்சுக்கு வரல, 200 ரூபா வர்றது குறைஞ்சி போயிடும்ல. இது ஒரு பக்கம், இதை விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம அண்டா, குரலற்றவர்களின் குரல், வாழ்வீச்சு வேல்வீச்சு, தமிழ் கேள்வி செந்தில். இவர் ஒரு கம்ப்ளீட் காமெடியன். இவரை பற்றி நம்ம பெருசாக சீரியஸாலாம் பேசிக்க வேண்டியதில்லை. புரோட்டா வீச்சு அப்படிங்கிறவர். இவர் சமீபத்தில் ஒரு வீடியோ, நான் முழுசாலாம் பார்க்குறதில்ல, சும்மா காமெடிக்காக ஒரு 2 நிமிஷம் பார்ப்பேன். சரி என்ன இழவை தான் எடுத்து போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்க போனேன். ஏன்னா இதை பார்க்குற அளவுக்குலாம் நம்ம வெட்டியாக இல்லை, இந்த சேனலை பார்க்குற அளவுக்குலாம். என்னென்னா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிஜேபியோட முக்கிய பிரமுகர் ஒருத்தர் சொல்லிட்டாராம், மோடி ஜெயிச்சது எப்படி அப்படின்னு. வாரணாசியில் மோடியே தோத்து போயிட்டார், 4 ரவுண்டு பின்னடைவில் இருந்தார். ஓட்டு எண்ணிக்கை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சில மீடியாக்கள் மட்டும்தான் அதை போட்டுச்சு, அதுக்கப்புறம் போடல. என்னன்னா, அங்கே உள்ள ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பிஜேபி நிர்வாகி பேட்டி கொடுத்துருக்காராம். இதில் பல உள்ளடி வேலைகள் நடந்துச்சு. இதை நான் சொல்லல, பிஜேபி நிர்வாகியே சொன்னார், முக்கிய பிரமுகரே சொன்னார் அப்படின்னு. யார் அந்த முக்கிய பிரமுகர்? ஒரு ஆள் பேட்டி கொடுத்துருக்காரு. சரி என்ன பொறுப்பில் இருந்தார் அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு முக்கிய பிரமுகர். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போய் சும்மா ஒரு சேனலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து திமுக முக்கிய பிரமுகர்னு. நான் என்னத்துக்கு கருமம் திமுகவுக்கு போக போகிறேன்? சரி வேண்டாம், சும்மா இப்படி வச்சுக்குவோம், எந்த கட்சிக்குமே போய் தொலைய முடியாத. சரி, ஒரு கட்சியோட முக்கிய பிரமுகர் அப்படின்னு நான் ஒரு உறுப்பினர் அட்டையை வாங்கி வச்சுக்கிறேன். இப்போ எந்த கட்சியில் யார் வேணாலும் வாங்கி வச்சுக்க முடியும். அந்த அட்டையை வச்சுக்கிட்டு நான் ஒரு சேனலில் போய் 40 தொகுதிகளிலும் இப்படி ஊழல் பண்ணி தான் திமுக ஜெயிச்சுது அப்படின்னு சொன்னால் அதை உதாரணமாக எடுத்துக்கிட்டு ஒரு போட்டுவாரா? திமுகவோட முக்கிய பிரமுகரே சொல்லிட்டாருன்னு. அந்த முக்கிய பிரமுகர் பிஜேபியில் என்னவா இருந்தாருன்னு கேட்டால் இவங்களுக்கு தெரியாது. எவனோ எடுக்கிற வாந்தியை இவங்க கொஞ்சம் எடுத்து குழப்பிட்டு மறுபடியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே நடக்கக்கூடிய ஆட்சி அவலங்களை மறைக்கணும். இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. மோடிக்கு இதுக்கு மேலதான் சவால் இருக்கு, எதுவுமே செய்ய முடியாது. நிதிஷ்குமார் விடமாட்டாரு, இந்தாண்ட சந்திரபாபு நாயுடு விடமாட்டார். உடாட்டி போறாங்க, அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க, உங்களுக்கு என்னையா பிரச்சனை?
தமிழ்நாட்டு எம்பிக்கள் 40 பேர் போய் அங்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, மேகதாதுல அணை கட்ட போகிறாங்க, அதுக்கு அங்கே போய் எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. உங்களோட பங்காளிங்க கள்ள கூட்டணி இல்லாமல் நல்ல கூட்டணி வச்சுருக்கீங்கல்ல, கள்ள கூட்டணி பிஜேபியோட நல்ல கூட்டணி. அதாவது நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன்லாம் போய் இங்கேருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார், காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க மேகதாதுல அணை கட்டுவாங்கன்னு. இங்கே வந்து மேகதாதுல அணை கட்டுற காங்கிரஸை எதுக்கவே மாட்டாங்க. என்ன ஜென்மங்கய்யா நீங்களாம்! உங்களை மாதிரியான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடியதை விட கேவலமான வேலையை செய்யக்கூடிய மீடியாக்களை நினச்சி தான் எனக்கு பெரிய அளவில் வருத்தம். இவங்களை கொத்தடிமைகள்னு சொல்கிறதா, இல்லை ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி சொல்கிறதா, எப்படி சொல்கிறது எனக்கு உண்மையிலே எதுவுமே தெரியல. இந்த 2 சேனலில் இருக்கிற வீடியோலாம் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், வடிவேலு, விவேக்கு, அந்த காலகட்டத்தில் சுருளிராஜன், தேங்காய் சீனிவாசன், நாகேஷ், கவுண்டமணி, செந்தில் அத்தனை பேரும் இவங்களுக்கு பின்னாடி தான் நிற்கணும். ஆனால் இவங்க இதை சீரியஸ்ன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, முட்டாள் கூட்டம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது. 2 மீடியாக்களையும் விமர்சிக்கணும் அப்படிங்கிற தேவை நமக்கு கிடையாது. நீங்கள் பிஜேபி அரசை கடுமையாக விமர்சனம் செய்யுங்க, தப்பே கிடையாது. மக்களுக்கு எதிரான எந்த விஷயத்தை வேணாலும் விமர்சிக்கலாம், அதுதான் மீடியாவோட வேலை. ஆனால் நான் பிஜேபியை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவேன், தமிழ்நாட்டை பற்றி பேசவே மாட்டேன் அப்படின்னா அப்போ உங்களை நான் இந்த அறிவாலய கொத்தடிமைகள் பட்டியலில் தானே வைக்க வேண்டியது இருக்குது. அதை தடுக்க முடியாது. பார்ப்போம். நடுநிலைன்னு சொல்லிக்கிற நீங்கள் நடுநிலையாக கொஞ்சமாவது மாறுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.